Hello students, I am Rajarajeshwari. Now let us see example 2.14. Solve root of x plus 14 is less than x plus 2. இப்போ இந்த sum பாத்தீங்கன்னா square rootல கொடுத்திருக்காங்க. Square root of x plus 14 அப்படின்னு கொடுத்திருக்கும்போது இந்த square rootக்குள்ள ஒரு negative number வரக்கூடாது. So ஒரு negative number வந்ததுன்னா you cannot solve it. So first root of x plus 14 எப்படி இருக்கணும்னா if it is solved, அதாவது x உடைய value எப்படி இருக்கணும்னா it should be greater than or equal to minus 14. Okay, so greater than or equal to minus 14 வந்தாதான் நமக்கு வந்து இதுக்கு square root எடுக்க முடியும். So first you assume that, so என்னெல்லாம் possible values நம்ம x க்கு இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம guess பண்ணிடலாம். So the function root of x plus 14 is defined for x is greater than or equal to minus 14. Suppose இந்த value வந்து உங்களுக்கு 0 கிடைச்சது அப்படின்னா இதனோட square root of x plus 14 is 0 இருந்ததுன்னா 0 is less than or equal to x plus 2 நமக்கு கிடைக்கும். So இதை வந்து நம்ம இப்படி எழுதலாம் இல்லையா? x plus 2 left hand side எழுதும்போது நமக்கு எப்படி கிடைக்கணும்? x plus 2 is greater than or equal to 0 கிடைக்கும். So x is greater than or equal to minus 2. So இந்த ரெண்டு வேல்யூஸும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எழுதும்போது நம்ம வந்து இந்த வேல்யூஸும் சேர்த்து எழுத போறோம். So இப்போ கொடுத்திருக்க இந்த இன்ஈக்வேஷன் எழுதிக்கலாம். root of x plus 14 is less than x plus 2. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணலாம். ஏன் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு குவாட்ராட்டிக் இன்ஈக்வேஷன் கிடைக்கும். அதனால ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிடுங்க. so that this root gets removed. So root of x plus 14 the whole square is less than x plus 2 whole square நமக்கு கிடைக்கும். So இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஸ்கொயர் ரூட் கெட் கேன்சல். ஸோ எக்ஸ் பிளஸ் 14 இஸ் லெஸ் தேன், இது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4 வித் இஸ் a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். Bring all the terms that are in the left hand side to right hand side so that it becomes 0 is less than x square plus 4x plus 14 minus x minus 14 கிடைக்கும். இந்த x plus 14 அப்படியே ரைட் சைட் கொண்டு வந்துட்டோம். So இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 0 is less than x square plus 3x minus 10 because 4x minus x will give you 3x and 4 minus 14 will give you minus 10. இந்த 0 is less than x square plus 3x minus 10 நீங்க வந்து மாத்தி எழுதும்போது writing the given இந்த எக்ஸ்பிரஷனை left hand side எழுதும்போது this becomes x square plus 3x minus 10 is greater than 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. இப்போ ப்ராடக்ட் மைனஸ் 10 கிடைக்கணும். உங்களுக்கு சம் ஆஃப் த நம்பர்ஸ் உங்களுக்கு 3 கிடைக்கணும். வாட் ஆர் த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா minus 10 and plus 3 எடுத்தீங்கன்னா the numbers are 5 and minus 2 இல்லையா? இது வந்து ப்ராடக்ட்ல கிடைக்கணும். இது வந்து sum of 2 numbers கிடைக்கணும். ஸோ வாட் ஆர் த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 and minus 2. 5 multiply with the minus 2 will give you minus 10 and 5 minus 2 will give you plus 3. So factorizing we get x plus 2 into, x plus 5 into x minus 2 is greater than 0. So now let us take solve this. X is equal to minus 5 and x is equal to 2 நமக்கு கிடைக்குது. So in the real solution நம்ம critical points எடுத்துக்கலாம். So the critical points are minus 5 and 2. நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ வந்து எந்த நம்பர்ஸ்ல பாசிபிளா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா x is greater than or equal to minus 14 ஒன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். then x is greater than or equal to minus 2 கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து நம்ம வந்து இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்ல நம்ம வந்து இங்க பிளாட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா minus 14 இங்க இருக்கும் and minus 2 lies before 2. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனை நீங்கள் எடுத்துக்கோங்க. தட் இஸ் கிரேட்டர் than or equal to minus 14 இல்லையா? ஸோ minus 14ல இருந்து இந்த ரீஜன்ல உங்களுக்கு தேவையான தட் இஸ் கிரேட்டர் than minus 14. ஸோ minus 14க்கு மேலே இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சொல்யூஷன் அதில் இருக்கு. ஆஸ் வெல் அஸ் minus 2ல இருந்து இங்கே இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் ஓவர்லாப்பிங் ரீஜன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து தான் இல்லையா? minus 2ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம இந்த ஓவர்லாப்பிங் ரீஜன் தான் நமக்கு தேவையான சொல்யூஷன் இருக்க இன்டர்வல்ஸா எடுத்துக்க போறோம். ஸோ minus 2 to infinity-ல தான் நமக்கு தேவையான பாசிபிள் சொல்யூஷன் இருக்கு.
ஸோ நமக்கு தேவையான சொல்யூஷன் இந்த இன்டர்வல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2, இன்ஃபினிட்டியில் இருக்குன்னா வாட் ஆர் த இன்டர்வல்ஸ் யூ ஆர் ஹேவிங் ஹியர் அப்படின்றத பார்க்கலாம். -2, 2 அண்ட் 2, இன்ஃபினிட்டி. ஸோ இந்த ரெண்டு இன்டர்வலுக்கு தான் நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ த பாசிபிள் இன்டர்வல்ஸ் ஆர் -2, 2 அண்ட் 2, இன்ஃபினிட்டி. ஸோ அதை வந்து நம்ம டேப்லர் காலம்ல போட்டுக்கலாம். சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 5 என்ன, சைன் ஆஃப் எக்ஸ் -2 என்ன, இது ரெண்டும் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ -2, 2ல இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க பிட்வீன் தீஸ் டூ இன்டர்வல்ஸ். லெட் மீ டேக் 0. நான் வந்து 0 எடுத்துக்கிறேன். 0 plus 5 will give you +5. ஸோ பாசிட்டிவ்ல நமக்கு கிடைக்குது. 0 -2 will give you -2, that is நெகட்டிவ்ல கிடைக்குது. பிளஸ் மல்டிப்ளை வித் மைனஸ், இது ரெண்டுத்தினோட ப்ராடக்ட் இங்க எழுதுறோம் இல்லையா. ஸோ பிளஸ் அண்ட் மைனஸ் when multiply will give you மைனஸ் எழுதிக்கலாம். தென் 2, இன்ஃபினிட்டி எடுத்துக்கோங்க. இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. லெட் மீ டேக் 3. 3 plus 5 is 8. 8 is positive. Then 3 minus 2 is +1. It is also positive. Multiplying these two will give you a positive number. So இங்க நமக்கு பிளஸ் கிடைக்குது. இப்போ நமக்கு தேவையான சொல்யூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா it should be greater than 0-வா இருக்கணும். நமக்கு x plus 5 into x minus 2 should be greater than 0 இல்லையா. ஸோ நமக்கு greater than 0 கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான இன்டர்வல் எது இருக்குன்னா 2, இன்ஃபினிட்டி. தட் இஸ் greater than 2ல தான் நமக்கு தேவையான சொல்யூஷன் இருக்கு. ஸோ அந்த சொல்யூஷன் நம்ம எழுதலாம். So you can write the solution like this. From the above table, we see the inequality is satisfied in 2, infinity. So the solution is 2, infinity. That is greater than 2. The solution lies in the interval. That is in the interval 2, infinity, or the solution as x is greater than 2. I hope you understand this, some students. Thank you, ma'am.